வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல திருச்சி கிழக்குல தலைவர் பேசினதை டீகோட் பண்ணிடுவோம் வாங்க. ஓகே, முதல்ல என்ன பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எங்க பேசினாருன்னு சொல்லிடுறேன். திருச்சி கிழக்கு ஐயா விஜய் அவர்களுடைய தொகுதி. முதல் தொகுதி பெரம்பூர், இரண்டாவது தொகுதி இங்க ஒரே நேரத்தில் 2 இடத்துல போட்டியிடுறாரு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தொகுதியில் தான் போட்டியிடுறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி அப்படிங்கிறது ஒரே தொகுதி தான், பெயர்கள் மட்டும்தான் 2 இருக்கிறதுனால சில பேர் குழம்பிடுறாங்க. அதையும் இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். சரி, ஓகே, இருக்கட்டும். விஜய் அவர்கள் இந்த தொகுதியில போட்டியிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவர் நாமினேஷன் தாக்கல் பண்ணணும். வந்தாரு, நாமினேஷன் தாக்கல் பண்ணாரு, எம்ஜிஆர் சிலைக்கு மாலையை போட்டாரு, வேன்ல ஏறி நின்னாரு, மரக்கடை பக்கத்துல தன்னுடைய ஸ்பீச்சை சும்மா அள்ளி விசிறிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல எடுத்த உடனே எல்லாரும் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. சாப்பிட்டீங்களான்னு ஆரம்பிச்சதெல்லாம் கேஸ் எல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னாரு. கேஸ் எல்லாம் அங்க டைமுக்கு கிடைக்குதா, கேஸ் எல்லாம் வருதா, கேஸ புக் பண்ணா உடனே கிடைக்குதா அப்படின்னாரு. உடனே மக்கள் எல்லாரும் 6 வாரம் சும்மா தூள் கிளப்பிட்டாங்க. அதாவது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, அதாவது நீங்க உடனே டெல்லிக்கு ஓடுறீங்க, மக்கள் எல்லாரும் எத்தனை டீ கடை, எத்தனை ஹோட்டல்ல சாத்திட்டாங்க, இவங்க எல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்காங்களே, இந்த கேஸ் பிரச்சனைக்காக ஒரு வாட்டி டெல்லி போயிட்டு வரலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கேஸ் பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் மேல இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா கேஸ் பிரச்சனை வந்திருக்காது. சரி, ஓகே, கீழ் இருக்கிறவங்களாவது கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இங்க தமிழ்நாட்டிலேயாவது கேஸ் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு உடைச்சாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேர்த்தையும் நம்பாதீங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் நம்பாதீன்ட்டாரு, திமுகவையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளீனா சொல்லிட்டாரு. சரி, ஓகே. அடுத்தது இன்னொரு விஷயத்த சொன்னாரு. அதுதான் இந்த ஸ்பீச்சோட ஹைலைட். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சர்க்கரை 1 கிலோ அதிகமா போடுறேன்னு சொன்னீங்களே, போட்டீங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, 100 ரூபாய் கேஸ் மானியம் தரேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா, கரும்பு விலை கூட்டி தருவன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? அப்புறம் நீட்டு தேர்வை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்களே, ஒழிச்சிங்களா? இதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, ஆனா மக்கள்கிட்ட ஓட்டை மட்டும் வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கு அப்புறம் தான் மெயினான விஷயம் சொன்னாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஒரு நாளும் உங்க விஜய் நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், ஆனா நான் சொல்ற 2500 ரூபா ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் வந்துடும். அது போல 6 சிலிண்டர்கள் வந்துடும். அப்புறம் தாய்மாமன் சீரு, தங்கமும் அண்டு சேலையும் வந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா, மக்கள் எங்க வேணாலும், பெண்கள் எங்க வேணாலும், எந்த பஸ்ல வேணாலும், மப்சல் பஸ்ல எந்த பஸ்ல வேணாலும் ஏறி எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம், எல்லாம் ஃப்ரீ. இது எல்லாம் கண்டிப்பா நம்ம தாவேக்கா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்லிட்டாரு. அதுதான் இந்த ஸ்பீச்சினோட ஹைலைட். அடுத்துதான் இன்னொரு விஷயம் சொன்னார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது திமுகனுடைய பரப்புரை அப்படிங்கிறது ஏற்கனவே திருச்சியில் நடந்துச்சு. அது எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, அந்த மாதிரி நம்ம கூட்டம் இருக்காது, நம்ம வெளியே வந்தாவே பிளாஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசிட்டு ஜனநாயகன் படத்தை எடுத்தார் கையில. அது என்ன எப்படி எடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கரூர் வழக்கு மாதிரியே ஒரு பெரிய பிரச்சனை நம்ம மேல சுமத்த பார்த்தாங்க. அதே போலதான் இந்த கரூர் பிரச்சனையும் ஜனநாயகன் பிரச்சனையும் படத்தை வெளியே வந்தா எங்கடா மக்களுக்கும் விஜய்க்கும் இருக்கிற அந்த கனெக்டிங் ஆயிருமே, அதனால கண்டிப்பா மக்களையும் விஜயும் சந்திக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில வேலைகள் பார்த்தாங்க. அதனாலதான் இந்த ஜனநாயகன் படத்தை முடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளீனா சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, பாட்டை ஒன்று பாடினார். என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக தேர்தல் பாடல் ஒன்று வந்திருக்கு. அந்த பாடல் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டை தான் ஒரு 4 லைன் பாடி மக்களை குசிப்படுத்தினார். குசிப்படுத்திட்டு கடைசியாக ஒரு விஷயத்த முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு நான் உங்களுக்காக எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக நான் ஏதோ ஒன்று பண்ணணும், நன்றி கடனா பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கி வந்திருக்கேன். நீங்க தயவு செய்து எனக்கு ஓட்டு போடுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரப்புரையை முடிச்சுட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட இந்த பரப்புரை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் ஒரு பெரிய இஷ்யூ எழுந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா,
ஒரு காவலருடைய கால் மேல ஒரு வேன் ஏறிடுச்சு. அது ஆதவர்ஜினா வந்த வேன் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் தெரியல. அதுக்கப்புறம் 2 பெண்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஒரு பெண் அப்பயே நல்லா ஆயிடுச்சு, இன்னொரு பெண் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது நலமுடன் இருக்கும். இல்லைன்னா இவங்க இன்னும் ஃபுல்லா டிபேட்ல போட்டு பேசுன்னு பேசியிருப்பாங்களே, அந்த அம்மா நல்லா இருக்கணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த கூட்டம். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடக்காம, ஒரு உயிர் எதுவும் போகாம, உண்மையிலே இந்த கூட்டம் வந்து இன்னைக்கு சிறப்பா முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது இன்னொரு பிளாஸ் நியூஸ் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், இப்ப சொல்றேன். வேன் வந்து சின்னது பண்ணிட்டாங்க. பெரிய வேனா இருந்தா தானே அவ்வளவு கூட்டத்துல போக முடியல. அதனால வந்து வேன் சின்னதா பண்ணி டெம்போ டிராவல் மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ உண்மையிலேயே அது பரவாயில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி சின்ன வேன் இருந்ததுன்னா பார்த்து பேசுறதுக்கும் சரி, மற்றபடி வந்து கூட்டத்துக்குள்ள வந்து நெவுந்து வர்றதுக்கும் சரி ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து வேன் சின்னது பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இது எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இனிமேல் நடக்கக்கூடிய இந்த 19 நாட்கள்ல மிக உஷாரா வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நான் கேட்டுக்கிறேன். அது போக இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நாளை மறுநாள் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தரமான சிறப்பான சம்பவம் இருக்குது. 4ஆம் தேதி. அது என்ன, புதுச்சேரியில வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. புதுச்சேரியில பிரச்சாரம் பண்ண போறாரு. 30 வேட்பாளர்களை ஆதரிச்சு சில இடங்கள்ல வந்து பிரச்சாரம் பண்ண போறாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வெளிவந்திருக்கு. சரி, ஓகே. இது எல்லாமே தரமா நீட்டா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுக்குவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களை வெளியே விடாம சில பேர் வந்து சில கட்சிகள் வந்து விஜயை முடக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து மக்களை எப்படியாவது நான் சந்திச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியே நம்ம பார்க்கப்படுது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும்பா, ஏப்பா என்னப்பா ஆச்சு, என்ன கதை, யாருக்கு தான் ஓட்டு போட்டு என்னதான் சாதிக்க முடியும்? அந்த பக்கம் சீமானன் நம்ம எடுத்து வைக்கிற அவருடைய கொள்கைகள் எல்லாம் வேற லெவல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய நிகழ்த்தின அந்த சட்டத்திட்டங்கள், சாரி, அந்த என்ன சொல்றது, வாக்குறுதிகள் நிறைவேற்றினத, என்னென்ன வாக்குறுதிகள் நம்ம செஞ்சோம், என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அதிமுக வந்து நாங்க வந்து என்னென்ன செய்வோம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன செஞ்சாரு அதெல்லாம் குற்றம் சொல்லிட்டு இந்த பக்கம் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா தாவேக்கா மட்டும் ஒரு டிஃப்ரெண்டா ஓட்டு கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது 2 பேர்த்துக்கு நடுவுல தான் போட்டின்னு விஜய் சொன்னார் பாத்தீங்களா, அதுல இன்னொரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றும் பலர், பிஜேபி கூட்டணியில் இருக்கிற மற்றும் பலர்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து அதிமுகவும் மற்றும் பலரா வச்சிருக்காங்க. நாம் தமிழரையும் அண்டு அதிமுகவையும் மற்றும் பலர் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, 4 முனை போட்டி மட்டும் இல்லையா, 5வது முனை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தர் எடுத்து பேசுறீங்களான்னு சொல்லிட்டு 2 பேர் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து சொல்றேன், யாராச்சும் பேசுனீங்கன்னா இனிமேல் கூட்டங்கள்ல பேசும்போது 4 முனை போட்டி அப்படின்னு பேசாதீங்க, 5 முனை போட்டின்னு சொல்லுங்க. 5 முனை போட்டின்னு சொன்னீங்கன்னா தான் நாங்களும் இன்னும் லைன்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்த்துக்கு தெரியும்னு சொல்லிட்டு அம்மையார் சசிகலா அவர்களும் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களும் இருவரும் சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செய்து தென்னந்தோப்புன்னு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி வந்து இந்த மாதிரி போட்டி போடுறதுக்கு ரெடியா இருக்கு. ஆல்ரெடி 29 பேரை இறக்கியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து 23 பேர் இறக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் அவங்களும் ஒரு பெரும்பான்மையான தொகுதிகளில் இறக்கி விட்டு தான் பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறது தான் பிளாஷ் நியூஸா இருக்குது. நன்றி, வணக்கம்.